வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பானது பார்த்திங்க அப்படின்னா தேர்வு இல்லை, நேரடி நியமனம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான், உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. 12th அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ, டிகிரி முடித்தவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த டிகிரி ஹோல்டர்ஸ் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம், டிப்ளமோவும் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான லாஸ்ட் டேட் 25/12/2022 கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு இல்லாமலேயே வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு ரயில்வே வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணின்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங் சேலரி 25,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு +2 நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ +2 முடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் வந்து எதுவும் கொடுக்கல. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். www.ner.indianrailways.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, www.ner.indianrailways.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா SC ST கேண்டிடேட்டு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸு, உமன் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து 250 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 500 வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுவும் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. அடுத்தது ஒரு சில ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த வெப்சைட்டில் தான் போகணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 12th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ரெக்ரூட்மெண்ட் அகைன்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அத்லெட்டிக்ஸ் மென்னு, அடுத்தது இதிலே வந்து உமனு, ரெஸ்லிங்கில் வந்து மென்னு, ஹேண்ட்பாலில் மென்னு, உமன். ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அத்லெட்டிக்ஸ் மென்னில் ஒரு போஸ்டிங், அடுத்தது உமனில் ஒரு போஸ்டிங், ரெஸ்லிங் மென்னில் வந்து 2 போஸ்டிங் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கிரேடு பேவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்பாலு உமனு மென் தனியாக, கபடி மென் தனியாக, ஹாக்கி மென் தனியாக, ஹாக்கியில் உமன் தனியாக இருக்குது, வாலிபாலில் மென் தனியாக, ஸ்விம்மிங்கில் மென் தனியாக. இது மாதிரி வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து ஒரு போஸ்டிங் அல்லது வந்து 2 போஸ்டிங் இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட்டில் மென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் பாலில் மென்னு, பேட்மிண்டனில் மென் அண்டு வெயிட் லிஃப்டிங்கில் வந்து உமன். ஸோ இது மாதிரி வந்து டோட்டலாக வந்து 21 போஸ்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இது 21 போஸ்ட்டும் பேஸ்டு ஆன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நாம்ஸ் படி தான் வந்து வச்சுருக்காங்க. இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நாம்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பே ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து 20,200 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து இப்போ அத்லெட்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேஷ்னல், இன்டர் ஸ்டேட், சீனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பாக இருக்கீங்களா, ஸோ மெடல் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, ஏஷியன் கேம்ஸு, காமன்வெல்த் கேம்ஸு, ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் எதாவது வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வந்து இவங்க வந்து அத்லெட்டிக்ஸ் தனியாக, பேட்மிண்டன் தனியாக, ஸ்போர்ட்ஸ் ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட்டுக்கு தனியாக, ஸோ இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி தனித்தனியாக வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12th தான், பட் இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இவங்க கேட்டுக்கூடிய கண்டிஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 12th முடித்தவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. இதோட டீட்டெயில்டு லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து படித்து பார்த்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாக்கியில் நீங்கள் இருக்கீங்க அல்லது வந்து வாலிபாலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய கண்டிஷனில் இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப்லாம் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.